ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான நல்ல ஹெல்தியான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ராகி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் சத்து, கால்சியம் சத்துன்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ராகி மாவு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம பச்சரிசி மாவு புட்டு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி பிசையும் போதே நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைச்சுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. அதிக நேரமும் செலவாகாது. இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். உங்ககிட்ட புட்டு குழல் இருந்ததுன்னா அதில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவை சேர்த்துட்டு இது மேலே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். சூடான அப்புறமா இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இது எப்படி நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா மாவு நல்லா வெந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா இதை உதிர்த்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ராகி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ராகி மாவு புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டான ராகி மாவு புட்டு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நிறைய அயன் சத்து, கால்சியம் சத்துலாம் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.